பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உணவுன்னு சொன்னால் உளுந்தங்கஞ்சி, உளுந்த வடை, உளுந்த தோசை, இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தால் கூட பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த ஹார்மோன்கள் சீராக வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் இல்லை கடாயில் நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். கருப்பு உளுந்து கரெக்டாக வறுப்பட்டுச்சான்னு தெரியாதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து செய்து இந்த மாதிரி பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதே மாதிரி பக்குவமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். இன்னொரு 50 கிராம் அதே சூட்டில் வேர்க்கடலை போட்டிங்க அப்படின்னா தோலெல்லாம் உரித்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3லேருந்து 4 போல் ஏலக்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் இந்த மாதிரி குறைன்னு பிளெண்ட் பண்ணி, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது, லேசாக நறுன்னு இருந்தால் போதும். இப்போ இதுக்கு இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் ஒரு 200 கிராம் அளவுக்கு போதுமானது. இடித்து மிக்சி ஜாரில் சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டு நான் இன்றைக்கி லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா சூடாக இருக்க கொதிக்கிற பால் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஆவி பிறக்க இருக்கக்கூடாது. லேசாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா களி மாதிரி போகாமல் ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். லேசாக கையில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 வாரம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடுறனால தாராளமாக பால் சேர்த்து இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இதே மாதிரி 1/4 கிலோ அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஸ்டோர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.